வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிறைவு பெற்றது எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம். சென்னை வந்தடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என நிதிஷ்குமார் பேட்டி. கோவை முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளா திடீர் ராஜினாமா. பேருந்து உரிமையாளர் வாக்குவாதம் செய்ததால் பணியை ராஜினாமா செய்ததாக விளக்கம். கடலுக்கு நடுவில் கலைஞர் பேனா நினைவு சின்னம். கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என பொதுப்பணித்துறை அறிவிப்பு. கோவிலில் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள எதிர்க்கட்சிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நிதிஷ்குமார் கூறியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்துள்ளது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சரத்பவார், அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 16 எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட 6 மாநில முதல் மந்திரிகள் கலந்து கொண்டனர். கடந்த 4 மணி நேரமாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள உள்ளதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், விரைவில் அடுத்த எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டம் சிம்லாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாட்னாவில் இருந்து சென்னை திரும்பினார். பீகார் மாநிலம் பாட்னாவில் எதிர்க்கட்சி தலைவர்களின் மாபெரும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றாக போட்டியிட முடிவு செய்து இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாட்னாவில் இருந்து சென்னைக்கு திரும்பினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் அதுதான் கடைசி பொது தேர்தலாக இருக்கும் என மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்துள்ளது. இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஆளும் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட எதிர்க்கட்சிகள் கலந்து கொண்டன. அடுத்த கட்டமாக 2வது கூட்டம் காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, அடுத்த கூட்டத்தில் இன்னும் ஆழமாக விவாதிப்போம். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் செயல்பாடு இங்கிருந்து தொடங்கியுள்ளது. பாஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என கூறினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் அதுதான் கடைசி பொது தேர்தலாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் கருணாநிதி நினைவாக கடலுக்கு நடுவில் அமைக்கப்பட உள்ள பேனா நினைவு சின்ன கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. முதலமைச்சர் கருணாநிதி நினைவாக சென்னை மெரினாவில் கடலுக்கு நடுவில் பேனா நினைவு சின்னம் 81 கோடியில் அமைகிறது. இந்த பேனா நினைவு சின்னத்திற்கு 15 நிபந்தனைகளுடன் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் இறுதி ஒப்புதலை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் பேனா நினைவு சின்னத்தில் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் 3 மாதங்களில் நினைவு சின்ன கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 1.5 ஆண்டுக்குள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. கோவையில் தனியார் பேருந்து பெண் ஓட்டுநர் ஷர்மிளா தனது பணியை ராஜினாமா செய்துள்ளார். கோவையில் தனியார் பேருந்தில் பெண் ஓட்டுநராக ஷர்மிளா கடந்த 3 மாதங்களாக பணியாற்றி வந்தார். கோவையில் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் என்பதால் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கோவை வந்திருந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இன்று காலை ஷர்மிளா ஓட்டும் பேருந்தில் ஏறி பயணித்தார். அப்போது ஓட்டுநர் ஷர்மிளாவை வெகுவாக பாராட்டினார். ஆனால் கனிமொழி பாராட்டிய சில மணி நேரத்திலேயே அவர் வேலையை விட்டு நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஷர்மிளா, நிர்வாகம் இந்த விவகாரத்தில் மிக இறுக்கமான போக்குடன் நடந்து கொண்டதாகவும் கனிமொழி வருகை குறித்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் தனது தந்தையை அவமரியாதையாக நடத்திய காரணத்தினால் பணியை ராஜினாமா செய்து அந்த இடத்தை விட்டு வெளியேறியதாக தெரிவித்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் கனிமொழி மேம் வந்திருந்தாங்க 8:30க்கு. பார்த்தீங்கன்னா வண்டியில் ஓடிட்டு இருக்க கண்டக்டர் வந்துட்டு மரியாதை இல்லாமல் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். ஸோ ஆஃபீஸில் போய் சொல்லும்போது ஓனர் சைட்லேருந்து வந்த தரப்பை பார்த்தீங்கன்னா என்னோட பாப்புலாரிட்டிக்காக நான் ஒருத்தங்களையும் பஸ்ஸு கூப்பிட்டு வரேன், அதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாதுங்கிற மாதிரி பேசினார். கண்டக்டர் மேலே தப்பு இருக்குது, அதை அவர் ஒத்துக்கவும் கிடையாது.
அவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. அப்போது கனிமொழி மேம் வர விஷயமே எங்களுக்கு தெரியாதுன்னாரு. ஓனருக்கு தெரியாது ஓகே, பட் மேனேஜருக்கு தெரியும். அவருக்கு சாதகமாக தெரியவே தெரியாது எங்களுக்குன்னாரு. ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டு அப்புறம் அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கோவப்பட்டு நான் அப்போ உங்ககிட்ட சொன்னேன் நான் பைத்தியக்காரனான்னு கேட்டாது. அது எங்கள் அப்பா மேலே தப்பு இருக்குது. கேட்ட உடனே அவர் ஆப்போசிட்டில் நான் பைத்தியமா நீ பைத்தியமா இங்கே இருக்கோம் பைத்தியமா எல்லாத்துக்கும் அசிங்கப்படுத்திட்டு எல்லாம் கிளம்புங்க வெளியே போங்க அப்படி இப்படின்ட்டு இருந்தார். உடனே எங்கள் அப்பாட்ட பிள்ளையை கூட்டு போ அப்படிங்கும். நாங்கள் பாட்டில் கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான், வேறு எதுவும் விஷயம் கிடையாது. இதையடுத்து ஓட்டுநர் ஷர்மிளா பணி நீக்கம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பேருந்து உரிமையாளர் ஓட்டுநர் ஷர்மிளாவை பணிக்கு வர வேண்டாம் என தான் கூறவில்லை எனவும் ஓட்டுநர் ஷர்மிளாவுக்கு பெண் நடத்துனருடன் தான் பிரச்சனை என விளக்கம் அளித்தார். சொல்லிட்டு போயிட்டாங்க சார். நான் வேணும் இருங்க இல்லாம போங்கன்னா எதுவும் சொல்லவே இல்லை. அவங்க நான் வரல, நாங்கள் ரைட்டு நீங்கள் ஏன் வரல, நான் முதல்ல இந்த சப்ஜெக்டில் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமேல என்னன்னு அவங்க அப்பா சொல்ல சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை என்கிட்ட சொல்லிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்னு. நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன், கண்டக்டர் டிக்கெட் கேட்டுருக்கூடாது, ஏன் அவங்களுக்கு தெரியாதா, ஒரு எம்பி வராங்க, நமக்கு முன்னாடி நம்மகிட்டே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற கேள்வி தான் அவங்ககிட்ட கேட்டேன். புதுச்சேரியில் சனிக்கிழமையும் பள்ளிகள் இயங்கும் என புதுச்சேரி கல்வித்துறை அறிவித்துள்ளது. கோடை வெயில் காரணமாக 9 நாட்கள் பள்ளிகள் தாமதமாக திறக்கப்பட்டது. இந்த 9 நாட்கள் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் சனிக்கிழமையும் பள்ளிகள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் அக்டோபர் 28ஆம் தேதி வரை மாதம் 2 சனிக்கிழமைகள் பள்ளிகள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் திருவிழாவில் தனிநபர்களுக்கு முதல் மரியாதை வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி மலைக்கோட்டை கிராமத்தில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் சாந்திய வீரன் என்ற கோயில் உள்ளது. இதன் ஆனி மாத திருவிழாவில் அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயில் விழாவில் தனிப்பட்ட நபர்களுக்கு முதல் மரியாதை வழங்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்களும் கோயில் விழாவுக்கு சென்று வழிபடுவதை இந்து சமய அறநிலையத்துறை உறுதி செய்யவும் உத்தரவிட்ட நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட கோயில் தக்கார் கண்காணிக்கவும் வழக்கை முடித்து வைத்தது. ஜம்மு காஷ்மீரில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை அரசு வழங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு ஸ்ரீநகரில் லால் சவுக் என்னும் இடத்தில் உள்ள பார்தாப் பூங்காவில் தியாக நினைவு தூணை திறந்து வைக்க உள்ளார். முன்னதாக ஜம்முவில் பாஜக கூட்டத்தில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஜம்மு காஷ்மீரில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை அரசு வழங்கி வருவதாகவும் பிரதமர் மோடி தலைமையில் புதிய காஷ்மீர் கட்டமைக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மேட்டுப்பாளையம் அருகே வாயில் காயம்பட்ட காட்டு யானை பாகுபலிக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் 2ஆம் நாளாக மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியினை ஒட்டிய மலை அடிவார பகுதியில் கடந்த சில மாதங்களாக பொதுமக்கள் பாகுபலி என அழைக்கப்படும் ஆண் காட்டு யானை ஒன்று சுற்றி வந்தது. இந்த நிலையில் அந்த யானைக்கு திடீரென வாயில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்ததை பார்த்த வனத்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த யானையை 2ஆம் நாளாக மோப்பநாய் உதவியுடன் கல்லார் அருகே உள்ள மாம்பட்டி மற்றும் ஆற்றின் கரையோர வனப்பகுதியில் வனத்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை நம் தமிழ்நாடு பகுதிகளில் பார்க்கலாம். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட கோவில்வழி பேருந்து நிலையம் 26 லட்சத்தில் புதுப்பிக்கப்படுவதற்கான பணி மற்றும் திரையரங்கம் அருகே 14 கோடி மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை மற்றும் திருப்பூர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் விவசாயிகள் உரங்கள் விதைகள் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க வேண்டும், அரசின் அனுமதி பெறாமல் பனைமரங்களை வெட்டுவதை தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் இந்த குறைதீர் கூட்டத்தில் எடுத்துரைத்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது.
இதில் மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, சீர்காழி, குத்தாலம் ஆகிய 4 தாலுகா பகுதிகளில் இருந்து விவசாயிகள் கலந்து கொண்டு தங்கள் தேவைகளையும் குறைகளையும் பதிவிட்டனர். இக்கூட்டத்தில் நேர்முக உதவியாளர் நரேந்திரன், வேளாண் இணை இயக்குநர் சேகர், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சண்முகம், கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர் ராஜேந்திரன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையம் பகுதியில் வெளிநாட்டில் மருத்துவ சீட் வாங்கி தருவதாக 15 லட்சம் மோசடி செய்த வழக்கில் ஆவின் நிறுவன தற்காலிக ஊழியர் மற்றும் அவரது கணவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களில் 2000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார். 35 தனியார் நிறுவனங்கள் நடத்திய நேர்காணலில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி இரட்டைப்புலி ரோட்டில் அமைந்துள்ள ஸ்வர்ண பைரவர் கோவிலில் ஸ்வர்ண வராகி அம்மன் சன்னதியில் 5ஆம் நாள் ஆஷாட நவராத்திரி விழா விமர்சையாக நடைபெறுகிறது. இதேபோல் ஆஷாட நவராத்திரி மற்றும் ஆனி மாத வளர்பிறை பஞ்சமியை முன்னிட்டு மயிலாடுதுறை விஸ்வநாதர் ஆலயத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு மகா ஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் சின்னமோட்டூர் கூட்ரோடு அருகே அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் ரயில்வே ஊழியர் ரவி என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் வெங்கடேசன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா அருகே ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் வங்கியிலிருந்து 5 லட்சம் ரூபாயை இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்ற போது திருடப்பட்ட வழக்கில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளி மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டில் விவசாய உற்பத்தி அதிகரிக்கவும் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலை பெறுவதற்கும் தமிழக அரசு அனைத்து விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் அண்ணாநகர் பகுதியில் உள்ள மஞ்சள் குடோனில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பாக கொப்பரை கொள்முதல் மற்றும் விழிப்புணர்வு முகாம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இயங்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகு கட்டிடத்தில் மாவட்ட திட்டமிடும் குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டம் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை, மீண்டும் மஞ்சப்பை, பிளாஸ்டிக் இல்லா தமிழ்நாடு குறித்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இடையேயான விழிப்புணர்வு ஓவிய போட்டியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனிமேரி ஸ்வர்ணா துவக்கி வைத்து பார்வையிட்டார். 29ஆம் தேதி பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ராணிப்பேட்டை வார சந்தையில் ஆடுகள் விற்பனை அதிகரித்து காணப்பட்டது. இதில் உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான வாகனங்களின் மூலமாக ஆடுகளை வாங்கவும் விற்பனை செய்ய வியாபாரிகள், பொதுமக்கள் என 10,000க்கும் மேற்பட்டோர் அதிகாலை முதலே வார சந்தையில் குவிந்தனர். அதேபோல் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை ஆட்டுச் சந்தையில் 1.5 கோடி முதல் 2 கோடி வரை ஆடுகள் விற்பனை வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் உள்ள பாலாறு தடுப்பணையில் குளிக்கச் சென்ற திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்ற இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குப்பம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com நிறுவனத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது. சென்னை மதுரவாயலில் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com நிறுவனத்தின் 15ஆம் ஆண்டு விழா அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக செயலாளர் மற்றும் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு வி ஜெயச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாள் விழா மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா என முப்பெரும் விழாவாக நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் 10 வயது சிறுவனுக்கு துணை மூக்கை அகற்றி சிக்கலான மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர்.
தஞ்சாவூரின் பிரபல மருத்துவமனையான மீனாட்சி மருத்துவமனை புரோபோஸ்கிஸ் லேட்ரசிஸ் என்ற ஒரு அரிதான நோயினால் அவதியுற்ற பிரதீப் என்ற 10 வயது சிறுவனுக்கு அதை அகற்றுவதற்கான ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்திருக்கிறது. சிக்கலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்ட இந்நிகழ்வு குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மயக்கவியல் துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் ஹரிமாணிக்கம், காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஐசக் ரிச்சர்ட்ஸ், மருத்துவமனையின் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரவீன் மற்றும் இம்மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை பொது மேலாளர் டாக்டர் பாலமுருகன் ஆகியோரும் பங்கேற்றனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 43,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து 5,445 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 43,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 74 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 74,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடகாவில் தொழில் தொடங்க எலான் மஸ்கிற்கு காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பிரபல மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கிற்கு இந்தியாவின் தென் மாநிலமான கர்நாடகாவில் தொழில் தொடங்குமாறு காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இது குறித்து கர்நாடகத்தின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் MP பாட்டீல் வெளியிட்டுள்ள தனது ட்விட்டர் பதிவில், டெஸ்லா தனது நிறுவனத்தின் இந்திய விரிவாக்கும் பணிகளுக்கு கர்நாடகா தான் சிறந்த இடம் என்று எலான் மஸ்கை டேக் செய்து பதிவிட்டுள்ளார். டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் அதன் உற்பத்தி ஆலையை உருவாக்க விரும்பினால் கர்நாடகா அதற்கு சிறந்த இடம் எனவும் அவர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிறைவு பெற்றது எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம். சென்னை வந்தடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என நிதிஷ்குமார் பேட்டி. கோவை முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளா திடீர் ராஜினாமா. பேருந்து உரிமையாளர் வாக்குவாதம் செய்ததால் பணியை ராஜினாமா செய்ததாக விளக்கம். கடலுக்கு நடுவில் கலைஞர் பேனா நினைவு சின்னம். கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என பொதுப்பணித்துறை அறிவிப்பு. கோவிலில் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.